ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது குரூப் 2 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் தான். சரிங்களா? ஸோ இருக்கிற டேஸை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருங்க, ரெகுலர் பர்சனாக இருங்க, மேட்டரே கிடையாது. உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 100 days பேட்ச் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு 86 டெஸ்ட்டு அப்படின்னா ஒரு 27 டெஸ்ட்டு நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 86 டெஸ்ட்டுமே எழுதி முடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பயப்பட வேணாம். ஏன்னா இப்போ ஒரு 3 கிளாஸ் படிக்கிறீங்க, அதுலேருந்து 9-15 மார்க் கேட்குறேன்னா நீங்கள் அந்த 3 கிளாஸ் படித்ததுக்கான எஃபெக்ட் கிடைக்கும். அந்த வெறும் ஒன்றும் இல்லை, இப்போ கவர்னர், சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் அதுலேயே இவ்வளோ டஃப்பாக கேட்க முடியும்? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் படித்த மாதிரி தான் இருக்கும். பட் அதையும் இவ்வளோ டஃப்பாக கொஷின்ஸ் கேட்க முடியும். சில பேர் அதை படிச்சுட்டு கூட அண்ணா எனக்கு கொஷின் புரியல, அண்ணா என்னென்ன கேட்டிருக்கீங்க, ஆனால் எதுன்னு அப்படிலாம் கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்தளவுக்கு தான் நான் கொஷின் டஃப்பாக தான் கேட்டிருக்கேன். நீங்கள் இங்கே எவ்வளோ வேணால் கஷ்டப்படலாம், ஓகேவா? பட் எக்ஸாமில் போய் கஷ்டப்படக்கூடாது. எவ்வளோனா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? நோட்ஸ் இருக்க கஷ்டமாக தான் இருக்கும். கிளாஸஸ் ரொம்ப கம்மி தான் நம்மளது, புரியுதுங்களா? மற்ற எல்லா இடத்தோட கம்பேர் பண்ணால் நம்மளது கிளாஸஸ் கம்மி தான். ஆனால் இந்த டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டேட்டா உங்கள் மைண்டில் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படி கேட்டாலும் அடிச்சுன்னு ஒரு கேரளா, ஓகேவா? இன்னும் நம்மளோட கண்டென்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, படிக்கிறீங்க, ஒரு டேட்டாஸ் எழுதுறீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2022 இல்லை 2021 என்ன டேட்டா இருந்திருக்கு அது பக்கத்தில் சின்ன ஒரு கேப் போட்டு நீங்கள் எழுதிக்கிட்டாலும் முடிஞ்சு போச்சு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரொம்ப நாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 118 வீடியோஸ் இருக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில். அதெல்லாம் முடிச்சிட்டாலே அதுவே கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும், புரியுதுங்களா? நீங்கள் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா படிக்கவே வேணாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். நான் சில கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ராவும் கொடுப்பேன். ஒரு மந்த்லி 25 to 30 கண்டென்ட்டே 25 டாபிக் இல்லை 30 டாபிக் தான். நீங்கள் நிறைய படித்த கஷ்டப்படுறத விட கம்மியாக படித்து பாஸ் ஆகி பாருங்கள், புரியுதுங்களா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டெஸ்ட்டு பார்க்க தான் 86 டெஸ்ட்டா அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சரசரன்னு எழுதிடலாம், உங்களுக்கு டைம் இருக்கும், புரியுதுங்களா? இப்போ நான் வந்து அந்த 100 days எப்படி கொடுத்துருந்தேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 6 கிளாஸே படிக்க முடியும், புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நாளில் நீங்கள் 2 டெஸ்ட்டு கூட எழுத முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும், ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் பர்சன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கைடன்ஸ் கொடுக்குறேன், ஓகேவா? நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 20 கிளாஸஸ் முடிச்சிட்டோம் டெஸ்ட்டு, அடுத்து 20 கிளாஸ்க்கு ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 10 கிளாஸ்க்கு ஒரு டெஸ்ட்டு, அந்த ஃபார்மெட்டில் கூட நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன், ஓகேவா? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நம்பி ஜாயின் பண்ண வேண்டியது உங்களோட மெயின் ஒர்க்காக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 54 பேர் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு அப்புறமா தான் நான் கிளியர் பண்ணிட்டேன், பட் அப்புறம் லேட் ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறவங்களா இருக்காங்க. அந்த கேட்டகரியில் இப்போ மொத்தமாக 54 பேர். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 53 பேர் தான் சொல்லியிருந்தேன், லேட்டாக ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட, ஓகேங்களா? ஸோ 54 ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. அடுத்தது குரூப் 1 மெயின்ஸ் 2 பேர் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதில் அதுக்கான ஆடியோ ஃபீட்பேக் எல்லாமே நம்ம தனியாக போட்டிருந்தோம். 40 பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க. ஆடியோ ஃபீட்பேக் அப்பயே கொடுத்துருந்தாங்க. குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிருக்கேன், பாருங்கள். சரிங்களா? அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஃபீஸ் வந்து 3000 ரூபா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, ஓகேவா? கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெமோ கிளாஸ் அனுப்புகிறேன், டெமோ எவல்யூஷன் எப்படி இருக்குன்னு அனுப்புகிறேன், ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏன்னா ஃபுல் ஆன்லைனில் எல்லாமே நம்ம ராஜலக்ஷி அகாடமி ஆப்பில் தான் எல்லா வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? பிடிஎஃப் நோட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிச்சு. என்ன இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோஸ் எல்லாம் 10 வியூஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது டிஜிட்டல் எவல்யூஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 days கரெக்ஷன் பண்ணி தருவேன். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ப்ரோ, இப்போ ஒரு 5-6 நாள் போயிடுச்சு, என்ன பண்ண? நீங்கள் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, புரியுதுங்களா? அந்த ஷெடியூல் படி ஸ்டார்டிங் பண்ண போகிறீங்க. டேட் அதெல்லாம் மேட்டரே கிடையாது, ஓகேவா? உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஓடியாங்க, நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஐயோ விட்டுட்டோமே, டேஸ் போயிடுச்சு அப்படின்ற பயமே வேணாம். இருக்கிற டேஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம், அதில் எந்த அளவுக்கு படிக்கிறோம், அதுதான் முக்கியம், ஓகேவா? ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாரி இப்போ நீங்கள் டிசேபிள் பர்சனாக இருக்கீங்க எப்படின்னாக்கா, டெஃப் அண்ட் டம்மாக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் கண்டிப்பாக பிளைண்ட்னஸ் கேட்டகரி வேணாம். ஏன்னா நம்ம ஃபுல் ஃபோன்லேயே பார்த்து படிக்க ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, சரிங்களா? அதனால் இப்போ டெஃப் அண்ட் டம் அதுமாரி கொஞ்சம் ரொம்ப மோசமான கஷ்டத்தில் இருக்கீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீஸ் வந்து 1500 ரூபா தான், சரிங்களா? அதை நீங்கள் உங்களோட கவர்மெண்ட் ப்ரூஃப் அந்த சர்டிஃபிகேட் இருக்குங்களா, அந்த கார்டு, அதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு ப்ரூஃப் செக் பண்ணிட்டோன்னாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இதில் கொடுத்துருவேன், ஓகேவா? ஸோ மற்றபடி ஜாயின் பண்ண போடுவாங்க, இந்த அமௌண்ட்டில் பே பண்ணிட்டு எனக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். 9600819370. ஸோ இண்டிவிஜுவல் கைடன்ஸாக கண்டென்ட் ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் கம்மியாக படித்து பாஸ் ஆகிறதுக்கு வழி இருக்குது. ஸோ இப்போவும் பயப்படாதீங்க, ஓகேவா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.